மாலை 6 மணியோடு முடிக்க வேண்டிய நிறைவு நாள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதியில் நான் நிற்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்றேன்னா, வேட்புமனு பண்ணிட்டு போனவன் தான் இன்னும் தொகுதியை கூட பார்க்கல. முடிச்சுட்டு கடைசி அங்கதான் போறேன். கடைசியா 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானே வளரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அந்த உணவோடு நான் இருக்கிறேன். இருந்தாலும் போய் ஆக வேண்டிய கட்டாயம் இங்கே காத்துட்டு இருக்கிறாங்க. நிறைவான கூட்டம் நடக்குது. அதனால நீண்ட நேரம் இங்க கூட்டம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் சுருக்கமா உங்களை நான் கேட்டுக்கொள்ள வரும்போது, தமிழ்நாட்டில் என்னுடைய தலைமையில ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான், திராவிட மாடல் ஆட்சி உருவானதற்கு பின்னால் தேர்தல் நேரத்தில் சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏறக்குறைய 90% மேல தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய உறுதிமொழிகள் கூட ஒன்றிய அரசினுடைய தடையால, அவங்களோட இடையூறுனால, அவங்க நிதி பெறாத காரணத்தினால, அவங்க அதற்கு முறையான அனுமதி வழங்காத காரணத்தினால, அதனாலதான் அந்த பணிகளும் தலைவருக்கு போயிருக்கு. ஆனா இருந்தாலும் அதையெல்லாம் மீறி, அதையெல்லாம் கடந்து ஏறக்குறைய 90% மேல அந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒன்னேன்னு சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா கலைஞர் பெயரில் உரிமை தொகை மகளிருக்கு வழங்கப்படும் என்று சொன்னோம். அது எப்படி முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என்று எல்லாரும் சொன்னாங்க. ஆனா வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடனே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அது திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு உண்மைதான். காரணம் நிதி பற்றாக்குறை, நிதி சுமை. அந்த செய்திகளெல்லாம் சமாளிச்சு 5ஆம் மாதத்துக்குள்ள அது சரி செஞ்சு கொரோனா கொடுமையான காலம் வந்துட்டப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ, அதனால அதையெல்லாம் சமாளிச்சு அதுக்கு பிறகு அந்த உரிமை தொகையை வழங்க தொடங்கணும். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் அன்போடு கேட்கிறேன், வழங்கினதுக்கு பிறகு 9 மாசமும் 15ஆம் தேதி அந்த தொகை வந்து சேருதா இல்லையா சொல்லுங்க. சொல்லுமா? அது மாதிரி எத்தனை சொல்ல முடியும். அதை கூட 2.2 ஆட்சி வந்த பிறகு, மீண்டும் ஆட்சி வந்த பிறகு அதையும் உயர்த்த போறோம். 1000 எவ்வளவு உயர்த்த போறோம்? 1000 எவ்வளவு உயர்த்த போறோம்? 2000 அதையும் உயர்த்த போறோம். தமிழ் புதல்வன்ற பேர்ல நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஆரம்ப பள்ளி கொடுத்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறப்போ 1000 ரூபாய் உதவித்தொகை மாசம் மாசம். அதே மாதிரி புதுமை பெண் அந்த திட்டத்துல மகளிருக்கு நாம மீண்டும் ஆட்சிக்கு வரப்போ இல்லத்தரசின்னு ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறோம். இல்லத்தரசி கூப்பன் கொடுக்க போறோம். எவ்வளவு? 8000 ரூபாய் கொடுக்க போறோம் இல்லையா? அந்த 8000 கூப்பன் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு கைக்கு வரும். கைக்கு வந்த உடனே உங்க இஷ்டமான பொருளை போய் உங்க வீட்டு பக்கத்துல நல்ல கம்பெனி, நல்ல பிராண்டு பார்த்து ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டரு எது வேணா வாங்கிக்கலாம். ஆனா ஒண்ணு, இது விஷயமா உங்க வீட்டுக்காரத்தை கேட்டுறீங்க, கேட்டா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க இல்லையா? அதனால பிரச்சனை வந்துடும். ஏதாவது பிரச்சனை இருந்தா அண்ணன் இருக்காரு ஸ்டாலின், நான் சொல்லிட்டு வந்து